என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உனக்கு ஒரு விஷயத்தை இரகசியமாகச் சொல்ல வந்திருக்கிறேன். நம்மை யார் விரும்புகிறார்கள், நம்மீது அன்பை யார் கொடுக்கிறார்கள், உண்மையாகவே நமக்காக யார் இருக்கிறார்கள் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ ஏங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில், நீ எத்தனை பேரை விரும்பினாலும் சரி, உன்னை விரும்ப யாரும் இல்லை என்று சொல்லி நீ கலங்கி நின்றாலும் சரி, அந்த இடத்தில் இன்று இந்த கருப்பன் உனக்காக ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன். உனக்கே தெரியாமல் ஒருவர் இரகசியமாக உன்னை விரும்பிக் கொண்டிருப்பதை கண்டவுடன் இந்த கருப்பன் உடனடியாக அதனை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நான் ஓடோடி வந்துவிட்டேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்த பிறகு இந்த கருப்பன் அதை உனக்கு சொல்லாமல் இருக்க முடியுமா? அதிலும் குறிப்பாக நீ கலங்கி நிற்கின்ற ஒரு விஷயம் பொய்யானது எனும் பொழுது, உனக்குத்தான் உன்னை யார் விரும்புகிறார்கள் என்று தெரியவில்லையே தவிர யாரும் உன்னை விரும்பவில்லை என்று உன்னால் நிச்சயமாக சொல்லவே முடியாது. அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதைத்தான் கருப்பன் இப்பொழுது உன்னிடம் ஆணித்தரமாக சொல்ல வந்திருக்கிறேன். நீ செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை நீ மறக்காதே. எப்படி இருந்தாலும் கருப்பன் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும் இந்த நேரம், கருப்பன் ஒரு விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்து வைக்கும் இந்த நேரம், உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த கருப்பன் நான் இருக்க உன்னை தேடி வரும் சில விஷயங்களை நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். மனமுடைந்து விடாமல், மனம் கலங்கி விடாமல், உன்னிடத்தில் நின்று கருப்பன் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள தயாராகு. கருப்பன் உன்னோடு இருந்து உனக்கு நடத்தும் இந்த விஷயங்களை எல்லாமும் தெரிந்து கொள்ள நீ தயாராக இரு. அப்பன் உன்னிடத்தில் நின்று ஒவ்வொன்றையும் பார்த்து உனக்கு செய்கின்ற இந்த நேரம், இனியும் உன்னை நான் ஒருபோதும் விடமாட்டேன் அல்லவா? உனக்கு வருகின்ற ஒவ்வொரு சோதனைகளிலும் வேதனைகளிலும் இருந்தும் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் நான் பார்த்து உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிறேன் என்பதனை மறக்காதே. உன்னை விரும்புகின்ற ஒருவரை நான் உனக்கு சொல்லாமல் சென்று விட்டால் நான் உன் அப்பனாக இருந்து என்ன பலன் இருக்கிறது? அதனால் இன்றே இதனை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்றுதான் நான் வந்திருக்கிறேன். இன்றே இந்த விஷயத்தை உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் வந்திருக்கிறேன். இத்தனை காலம் உன் வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களும் உன்னோடு இருக்கின்றவர்களாலேயே நடந்ததனாலோ என்னவோ, இப்பொழுது என் பிள்ளை ஒருவரை நேசிக்கவே அதிகமாக யோசிக்கிறாய். நீ தேடியது தான் தவறு என்றால் உன்னை தேடி வருகின்ற யாரையும் தவறு என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் இது போன்ற ஒரு விஷயத்தை உன்னால் கணித்துவிட முடியாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ முழுக்க தெரிந்து கொண்ட பிறகு எது உண்மை எது பொய் என்பதனை நிச்சயமாக நீ கணித்து விடுவாய். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. இந்த நாளும் எந்த நாளும் உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு நாளும் இனி உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் உனக்கு சொல்லும் இந்த நேரம்
நீ எதையுமே நினைத்து இனி வருத்தம் கொள்ளாதே. இவர்களை நான் உனக்கு கை காண்பித்து விடுகின்றேன். உண்மையாகவே உன்னிடத்தில் வெறுப்பு கொண்டவர்கள் யார், உன்னை உண்மையாக விரும்புபவர்கள் யார் என்பதனை எல்லாமும் நான் உனக்கு சொல்லிவிட வேண்டும். எதையும் அவ்வளவு சுலபமாக நான் விட்டுவிட மாட்டேன். எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு எளிதாக இந்த வாழ்க்கையில் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். எப்படிப்பட்ட மனநிலையில் என் பிள்ளை இருந்தாலும் அவை ஒவ்வொன்றையும் இனிமேல் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் இருக்க உன்னை தேடி வரும் பல உண்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. எந்த நாளும் உனக்கு நல்ல நாளாக மாறும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இனி உன்னோடு நான் இருப்பது உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லும் என்பதனை நீ மறக்காது. உன்னோடு இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நடத்தும் என்பதனை நீ மறக்காது. இத்தனை நாளும் இந்த அப்பனின் அன்போடும் அருளோடும் உன் வாழ்க்கையில் நீ காண்பித்த சில விஷயங்கள், இதுவரையிலும் உன்னை தேடி வந்த உறவுகள் என்று எல்லாமும் பொய்யாகி போனதுதான் உன்னுடைய இத்தனை வெறுப்புக்கும் காரணம் என்பதனை நான் அறிவேன். ஆனால் இது இப்படியே இருந்துவிடக்கூடாது. இது இப்படியே உன்னை தொடர்ந்து விடக்கூடாது. அடுத்தடுத்த நிகழ்வுகளை எல்லாமும் உனக்கு நான் சொல்லத்தான் வேண்டும். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் இந்த கருப்பன் உனக்கு காண்பித்து கொடுக்கத்தான் வேண்டும். எல்லா நிலையிலும் உன் மனது படும் பாடு, எல்லா சூழ்நிலையிலும் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கடந்தது போதுமல்லவா? இனி உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உன் கண் முன்னால் சரியாக உனக்கு நடத்தித்தர வந்து விடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு எப்பொழுதும் உனக்காகவே நான் வருகின்ற இது போன்ற நேரங்களில் எல்லோருக்கும் கொஞ்சம் பயம் வந்திருக்கும் உன்னை நெருங்குவதற்கு. ஏனென்றால் முன்பெல்லாமும் யார் எதை சொன்னாலும் அப்படியே கேட்டுவிட்டு நடந்து கொண்டிருந்த என் பிள்ளை இப்பொழுது ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ யோசிக்க தொடங்குகிறாய். ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய். உன்னை சுற்றி வருவது எல்லாமும் என்னவென்று என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுப்பதில் எல்லாமும் என்ன இருக்கிறது, ஏது இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தொடர்ந்து விட ஆரம்பித்து விட்டாய் என்பதனை நீ மறந்து விடாது. உன்னோடு நான் வரும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாமும் சரியாக நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு தேவையான உண்மைகளோடு எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அத்தனை விஷயங்களும் என் பிள்ளைக்கு இனிமேல் நிச்சயமான ஒன்றை சரியாக தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த கருப்பனின் அருளால் இனிமேல் உன் வாழ்க்கையை, உன்னுடைய எதிர்காலத்தை உன் வசமாக்கி தரும் என்பதனை நீ மறக்காது. உனக்கான தேவைகளோடு இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது. அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் இனி வரும் காலங்களில் உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை எல்லாமும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது, யார் எப்படிப்பட்டவர்கள், யாரோடு தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் பிறக்கும் என்பது எல்லாமும் ஏற்கனவே உன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிட்டது. இப்படியே இந்த வாழ்க்கையின் அடுத்தடுத்த நிலைகளை தாண்டி நீ ஒன்றை சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொன்றிலும் நல்ல புரிதலும் கிடைத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் உனக்கு தருகின்ற இந்த நம்பிக்கையான விஷயங்களினால் இனி எப்பொழுதும் உனக்கு
நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொள். பொய்யான மனிதர்களை நான் உனக்கு அடையாளப்படுத்துவதில்லை. பொய்யான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நான் உன் கண் முன்னால் நிறுத்துவதில்லை. உன்னை சுற்றி வரும் விஷயங்களில் உண்மையை உணர்ந்து உண்மையை புரிந்து எந்த நிலையிலும் இது உன் வாழ்க்கையில் எந்த வகையிலும் ஏமாற்றத்தை கொடுத்து விடக்கூடாது என்று கருப்பன் பார்த்து பார்த்து தருகின்றேன். நான் தருகின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் முழுமையானதாக உனக்கானதாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் உன்னை கைவிடுகின்ற ஒரு விஷயமாக அது இருக்கக்கூடாது. பாதியிலேயே உன்னை விட்டு செல்லக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கக்கூடாது. இப்படி ஒவ்வொன்றையும் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்கின்ற இந்த நேரம், இந்த கருப்பன் உன்னோடு பயணிக்கும் இந்த காலம், என் பிள்ளை இனி எப்பொழுதும் நிம்மதியோடு நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பனை உணரும் எல்லா தருணங்களும் இந்த வாழ்க்கையை இனி உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் விஷயங்களோடு பின்னி பிணைத்து கொண்டிருக்கும் என்பதனை மறக்காதே. தேவை என்று எதையும் எண்ணி இனிமேல் எப்பொழுதும் நமக்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நீ விட்டு விடாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் ஒட்டு மொத்தமாக உனக்கு வேண்டியதை எல்லாமும் நடத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் சொல்கின்ற இது போன்ற நேரங்கள் இனி உன் வாழ்க்கையில் எந்த நாளிலும் எந்த ஒரு உறவையும் இனி நீ தேடிச் செல்ல மாட்டாய். உன்னோடு இருக்கின்ற இவர்கள் மட்டும் போதும் என்று நீ நினைத்து விடுவாய். இந்த ஒரு உண்மையான அன்பு மட்டும் போதும் என்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நாம் தேடி செல்ல செல்ல நம்முடைய எதிர்பார்ப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க இந்த வாழ்க்கையில் நமக்கு ஏமாற்றங்களும் அதிகமாகி விடுகிறது. அதனால் எந்த விதத்தையும் யாரிடத்திலும் நாம் எதையும் எதிர்பார்க்காமல் நாமாக இருந்து கொண்டிருந்தோமானால் நம்மை சுற்றி நடக்கின்ற இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் இனி நமக்கான தீர்வை கொடுத்துவிடும் என்பதுதான் இந்த கருப்பனின் எண்ணமும் கூட, என் பிள்ளையினுடைய விருப்பமும் கூட. இத்தனை நாளும் உன்னை தொடர்ந்து நான் உனக்கு கொடுத்த இது போன்ற காயங்களை எல்லாமும் நீ நினைத்து கலங்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த கருப்பன் உன்னை தொடர்ந்து வரும் இந்த நேரமும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை கை தூக்கிவிடும் என்பதனை நீ மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பனின் அருளால் உன்னை சரி செய்து விடும் என்பதனை நீ மறக்காதே. மனம் கலங்கி விடாமல், எதிலும் எதையும் சிந்தித்து மனம் வருந்தி விடாமல், கருப்பன் கொடுக்கும் வார்த்தைகளில் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என்பதனை நீ நம்பினால் போதும். அப்பன் சொல்ல சொல்ல எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலும் அது போதும். எதையுமே விட்டு விடாதே. நாம் விரும்பிய ஒன்றை பெற முடியக்கூடிய அவ்வளவு திறமையும் உனக்குள் இருக்கும் பொழுது நீ ஒருபோது மற்றவர்களின் பேச்சை கேட்டு விட்டு விடாதே. என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் உனக்கே புரிந்துவிடும். இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றுமே இவை எல்லாவற்றையும் உனக்கு சொல்லிவிடும். அப்படிப்பட்ட ஒரு உறவோடு நான் வந்து விட்ட பிறகு இனி எதற்கும் என் குழந்தை கலங்க வேண்டாம். கலங்க மாட்டேன் என்ற ஒரு உத்திரவாதத்தை நீ எனக்கு கொடுத்து விட்டால் போதும். இனி எல்லாமும் உனக்கு சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடத்தப்படுவதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரமும் எந்த நேரமும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு இவர்களினுடைய அன்பு மட்டுமே போதும் என்ற ஒரு மனநிலை தானாகவே உனக்கு வந்துவிடும். நீ ஆசைப்பட்ட இடங்களில் எல்லாமும் உன் விருப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நிறைவேறும். இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற ஆதரவு எப்பொழுதும் உன்னால் மறக்கவே முடியாத ஒரு ஆதரவாக
இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பதனை மறக்காதே. என் பிள்ளை, நீ சிந்தித்தது போல ஏமாற்றம் அடைந்து விட்ட இடத்தில் நின்று இனிமேல் நீ சாதிக்கப் போகிறாய். அதுவும் இந்த உறவோடு. அப்படிப்பட்ட ஒரு உறவு யாராக இருக்க முடியும்? கருப்பன் உடனடியாக அதனை சொல்லிவிட வேண்டியதுதானே என்று நீ நினைக்கலாம். கருப்பன் இதனை சொல்லிவிட்டால் நாம் தெளிவாகி விடுவோமே என்று நீ நினைக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி அப்பன் இதனை சொல்வதற்கு இத்தனை நேரம் நான் தாமதித்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இத்தனை நேரம் இந்த விஷயத்தை பற்றி நான் சிந்தித்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒவ்வொன்றாக நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரமும் காலமும், ஒவ்வொன்றாக எதையும் நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த காலமும், இனி உன்னோடு உனக்காக இவர் மட்டும் எப்பொழுதும் இருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரென்று நினைத்து முடிக்கும் முன்னமே என் பிள்ளைக்கு நான் ஒவ்வொன்றையும் இனி சொல்லிவிடுவேன். நீ என்ன நடந்தாலும் சரி, எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தெய்வம் உன் முன்னால் நின்றிருந்தாலும் சரி, இந்த தெய்வத்தின் பெயரை சொல்ல நீ மறந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம்தான் முருகன், கந்தன், வடிவேலன், குமரன், பாலசுப்பிரமணியன். இந்த முருகனை நீ எப்பொழுதும் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்பன் முருகன் நம்மை நினைக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி எல்லாமும் நீ ஒரு நாளும் சிந்தித்ததில்லை. இன்று இந்த கருப்பன் உனக்கு வாக்கு சொல்கிறேன். அப்பன் முருகன் உன்னை விரும்புகிறார். அப்பன் முருகன் உன் மீது அன்பு வைத்திருக்கிறார். அளவு கடந்த அன்பை உனக்கு தருகிறார். உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடத்த அவர் துணை நிற்கிறார் என்று இந்த கருப்பன் உனக்கு சொல்கிறேன். நீ இந்த மனிதர்களை விரும்பினாய். இவர்கள் நமக்கு உண்மையான அன்பு கொடுக்க மாட்டார்களா என்று நினைத்தாய். ஆனால் தெய்வம் உன்னை விரும்புகிறது. தெய்வத்தினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் நடக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கும் பொழுது யார் நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது. யார் நினைத்தாலும் இதை உன்னிடமிருந்து பறிக்கவும் முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் தெரிந்து புரிந்து நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. முழு தெளிவோடு என் பிள்ளை நீ இருந்து விட்டாலே அது போதும். இனி உன்னிடத்தில் நின்று நான் எதையும் உனக்கு கவனமாக சொல்வேன் என்பதனை நீ மறக்காதே. எதையும் ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை நீ நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. ஒவ்வொரு நாளும் இந்த புரிதலோடு உனக்கு நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள். தெய்வம் இருக்கிறது என்பது போல உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை புரிந்து கொள். இனிமேலும் என் பிள்ளை எதற்கும் அஞ்சாமல் இரு. உன்னை தேடி நான் வந்து நிற்கும் இந்த காலம், இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஒரு சேர இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை தேடி தொடரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நல்லது வேண்டும், நல்லதொரு திருப்பம் வேண்டும், நல்லதொரு மாற்றம் வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகள் எல்லாமும் நிலையானதாக வேண்டும். கருப்பன் சொன்னது போல தெய்வத்தின் அன்பன்றி இந்த மனிதர்களின் அன்பு எப்பொழுதும் உண்மையாக இல்லை என்பதனை நான் புரிந்து கொண்டேன். இந்த நேரமாவது நீ தெரிந்து கொள். இனி இவர்களிடத்தில் எப்பொழுதும் உன்னுடைய நிம்மதியை தொலைக்காமல் தெய்வத்தின் மீது, இறை நம்பிக்கையின் மீது உன்னுடைய உண்மையான அன்பை செலுத்திப்பார். தெய்வம் எந்த நேரமும் உனக்கு கை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வத்தினுடைய அன்பினால் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது நடக்க என்றும்
இந்த கருப்பன் உனக்கு தந்த வாக்குறுதிகள் உன் வாழ்க்கையை நிம்மதியாக்கட்டும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.